திருத்தல தரிசனத்தில் ஒரு க்ஷேத்திரத்தை பார்க்குறோம். இந்த க்ஷேத்திரம் ஆதரவு அளிக்கக்கூடிய ஆவுண்டீஸ்வரர் அப்படிங்கிற மகோன்னதமான சுவாமி நேமம்ங்கிற க்ஷேத்திரம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா என்ன? பசு. ஆன்மாக்களையே அதனால்தான் பசுன்னு சொல்லுவோம். பகவானை பதி அப்படின்னு சொல்லுவோம். அதனால்தான் பசுபதி அப்படின்னே பேர். சம்ஸ்கிருதத்தில் கோன்னு சொல்லுவோம். பசு வடிவில் அம்பிகை இறைவனை வழிபட்டதுனால அம்பாளுக்கே கோமதி, கோமளம் அப்படின்னு நிறையா பேர் உண்டு இல்லையா? சில திருத்தலங்களில் அம்பிகைக்கே ஆவுடை நாயகி அப்படின்னு பேர். அப்போது இந்த ஆவை உடைமையாக கொண்டிருப்பதா ஆவுடையாள் அப்படிங்கிற பேர் ஏற்பட்டது போலும். ஆன்மாக்கள் இறைவன் சூழ்ந்து கொண்டு பாசத்தால் கட்டுண்டு கிடக்கிறதுனால லிங்கத்தினுடைய வட்டப்பகுதியை நாம் ஆவுடையார் அப்படின்னு சொல்லுவோம். ஆவுடையார் கோவில் அப்படிங்கிற திருத்தலத்தினுடைய பெயரும் அங்கே குடிக்கொண்ட ஈசன் பெயரும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு உடையது. அங்கே ஈசன் பெயரே ஆத்மநாதர் இல்லையா? பழனிக்கு குடின்னு பெயர். அங்கே திருவாவினன் குடி. இறைவனை காமதேனுங்கிற தெய்வ பசு பூஜை பண்ணி வடமொழியில் தேனு அப்படின்னா பசுன்னு அர்த்தம். தாம்பரத்துக்கு பக்கத்தில் உள்ள மாடம்பாக்கத்தில் குடிக்கொண்ட இறைவன் பெயர் தேனுபுரீஸ்வரர். கும்பகோணத்துக்கு பக்கத்தில் ஆவூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு இல்லையா? சில கோவில்களில் ஈசனுக்கு ஆவுடையப்பன் அப்படின்னு பேர். பல கோவில் தூண்களில் காராம்பசு லிங்கத்திற்கு பால் சொரியறது போல சிற்பத்தை செதுக்கியிருப்பார்கள். ஆக பசுவுக்கும் பகவானுக்கும் உள்ள தொடர்பை நிறையா விளக்கங்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய க்ஷேத்திரம் சென்னையை அடுத்த பூந்தமல்லிக்கு ரொம்ப கிட்டக்க இருக்கக்கூடியது. திருவள்ளூருக்கு போகிற சாலையில் திருமழிசையிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. பஸ்ஸில் போனால் வெள்ளவேடுக்கு பக்கத்தில் நேமம் குட்டிச்சாலையில் இறங்கி அங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் போனோம் இந்த கோவிலை ரீச் பண்ணுறதுக்கு. நீர்வளம் நிலவளம் செழித்து காணப்படும் இந்த சுற்றூரில் அருளுக்கும் குறைச்சல் இல்லை. லிங்கத்தின் மீது பால் சொரிந்த காராம்பசுவை அதை மேய்ந்த சிறுவன் குச்சியால் அடிக்க அந்த அடி லிங்கத்தின் மீது விழுந்து லிங்கத்திற்கு வடு வந்தது. சிறுவனுடனே பயந்து ஈசனை வேண்ட பசுவிற்கும் சிறுவனுக்கும் இறைவன் காட்சி கொடுத்து வரமளித்த நிகழ்ச்சி இங்கே ஏற்பட்டது. இன்றைக்கும் அந்த தழும்பு லிங்கத்தின் மீது இருக்குது. பசு வடிவாகிய ஆன்மாக்கள் வழிபட வேண்டிய க்ஷேத்திரமாக இருக்கிறதுனால பகவான் பெயர் ஆவுண்டீஸ்வரர் அப்படின்னு. இனி இந்த ஊர் பெயரை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். ஊர் பெயர் நியமம் அப்படிங்கிறது தான் நேமமாக ஆச்சு. ஏன்னா தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளிக்கு பக்கத்தில் இப்போ நம்ம நேமம்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரம் இருக்குது. ஞானசம்பந்தர் இதே நேமம் இந்த திருத்தலத்தை தரிசனம் பண்ணதா பெரிய புராணத்தில் அடும் பணி செஞ்சடையார் பதிகள் அணிந்து பணிந்து நியமம் போற்றி கடுங்கை வரை உரித்தார் மகிழ்ந்த காட்டுப்பள்ளி கை தொழுவார்னு பெரிய புராண பாட்டு. பரிதி நியமம் அப்படிங்கிற பெயரில் காவிரி தென்கரை ஸ்தலம் இருக்குது. ஞானசம்பந்த பெருமான் இந்த க்ஷேத்திரத்தையும் தரிசனம் பண்ணியிருக்க. இப்படி தான் அந்த நியமம் அப்படிங்கிற சொல் தான் நேமம் அப்படின்னு வந்தது. இன்னைக்கு நாம் தரிசனம் பண்ணக்கூடிய ஈசன் கோவில் சுமார் 1300 ஆண்டுகளுக்கு முன்பு ஜெயங்கொண்ட சோழனால் கற்றாழியாக கட்டப்பட்டது. கோவிலினுடைய வாயில் தெற்கு புறம் அமைஞ்சிருக்கு. கிழக்கு பக்கத்தில் திருக்குளம் இருக்குது. ஈசன் ஆவுண்டீஸ்வரர் கிழக்கு பார்த்த கருவறையில் இருக்கார். சுமார் 70 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கோவில் வழிபாடின்றி இருந்தது. காஞ்சி மகாபெரிவர் இந்த கோவிலில் சிறந்த பரிகாரத்தலம்னு சொல்லி பிரதி மாதம் தீபம் ஏற்ற 4 கிலோ நல்லெண்ணெய் அனுப்ப ஏற்பாடு பண்ணுறார். 1999 காஞ்சி மகாபெரிவருடைய ஆசீர்வாதத்தோடு கோவில் திறக்கப்பட்டு இன்றைக்கும் வழிபாடு ஜாமுன்னு நடக்க. கோவிலுக்கு மதில் சுவர் கிடையாது. பல திருப்பணிகள் செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. கருவறையில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆவுண்டீஸ்வரர் திருவுருவம் கொஞ்சம் உயரமானது. சத்துர பீடம் இது ஒரு அபூர்வ அமைப்பு. அம்பிகை அமிர்தாம்பிகை தெற்கு நோக்கி காட்சி கொடுக்குறா. 4 திருக்கரங்களில் அங்குசம் பாசம், கீழ் திருக்கரங்களில் அபயஹஸ்தத்தோடையும் வரதஹஸ்தத்தோடையும் விளங்குகிறார். கருணையை தவழும் முகம், துதிப்போர்க்கு அமிர்த வளம் கொழிக்கக்கூடிய தன்னிகரில்லாத திருவுருவமாக ஜொலிக்கிறார் சுவாமி. ஒரு பௌர்ணமி தினத்திலையும் ராத்திரி 9 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் அம்பிகை சந்நிதியில் சிறப்பு பூஜைகள் நடக்கும். 5 பௌர்ணமி வழிபாட்டில் கலந்து கொண்டால் தீரா கஷ்டங்கள் கூட தீரும் அப்படின்னு நம்புகிறார்கள். பௌர்ணமி வழிபாட்டிற்கு வருபவர்கள்லாம் வீட்டிலேயே கருமஞ்சளை அரைச்சி அம்மியில் தான் அரைக்கணும். எடுத்து வந்து இங்கே அன்னைக்கு சாத்தி அதுக்கப்புறம் அதை பிரசாதமாக திருப்பி கொண்டு போவார்கள். அதை எடுத்துன்னு வந்து நீரில்
கரைத்து அருந்தி வந்தால் தீராத நோயும் தீரும்னு, வீட்லேயோ அலுவலகத்திலேயோ தெளிச்சா சகல சௌபாகியமும் ஏற்படும்னு பக்தர்கள்லாம் கொண்டாட, கருவறையை சுற்றி உள்ள மாடங்களில் நர்தன விநாயகர், தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, துர்க்கை, பிரம்மா போன்ற தெய்வ திருவுருவங்கள் இருக்கு. காசி விஸ்வநாதர், விசாலாட்சி, வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகர், வரசித்தி விநாயகர் போன்ற தெய்வங்களும் நம்ம குறையெல்லாம் தீர்க்க அப்படியே வருஷிக்க அனுகிரகத்தை. இங்கே இருக்கக்கூடிய பைரவருக்கு அமிர்த யோகீஸ்வர பைரவர்னு பேர். அவருக்கு சிறப்பு அபிஷேகம் பண்ணி வழிபடுறதுனால சத்ருக்களுடைய தொல்லை தீரும். மேலும் இந்த தலம் பித்ருசாபம் தீரக்கூடிய ஸ்தலமாக இருக்குது. முக்கியமான தர்ப்பண தினங்களில் அமாவாசை, உத்தராயணம், தட்சிணாயணம் புண்ணிய காலங்கள், கிரகண தினங்களில் தர்ப்பணம் பண்ணி இங்கே உள்ள ஈசனையும் அம்பிகையும் வழிபட தோஷங்கள்லாம் நீங்கும்னு கொண்டாட, இந்த ஊரில் உள்ள நித்திய கல்யாண வீரராகவ பெருமான், பிடாரி செல்லியம்மன், கங்கையம்மன், இரட்டை ஆஞ்சநேயர் போன்ற கோவில்கள்லாம் இருக்குது. ஸ்ரீ ஆவுண்டீஸ்வரர் திருக்கோவில் வழிபாட்டு மன்றம் அப்படிங்கிற பெயரில் இளைஞர்களும் பெரியோர்களும் இணைந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தி நிறைய வழிபாடுகள்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ண 73 வெள்ளாளர் தெரு, நேமம். இந்த விலாசத்தில் அவசியமாக போய் அந்த அற்புதமான இந்த திருக்கோவிலை தரிசனம் பண்ணுவோம். தேவர்கள் பார்க்கடலை கடைஞ்சு அமிர்தம் வாங்கி கொண்டு சாகாவரம் பெற்றார்கள். நாம் எதையுமே கடைய வேண்டாம், அமிர்தாம்பிகையும் ஆவுண்டீஸ்வரரையும் தரிசனம் பண்ணாலே எல்லா சித்திகளையும் அப்படியே பட் பட்னு கொடுக்க அவராச்சு. அவசியமாக தரிசனம் பண்ணுவோம் இந்த நேமத்து சிவன் கோவிலை.